செப்புச் சிலையழகன் சிங்கப் பல்லழகன் ஆளில் அழகனடி ஊருக்கு அதிகாரி ஒசந்த தெய்வமகன் பண்புள்ள ஆவாரங்காடு பக்கத்துல மாறநாடு சேதி சொல்லும் தெய்வமகன் அவங்கையில் சவுக்கு உண்டு என் கோவக்கார கருப்பச்சாமி காவலுக்கு நிக்கிறாண்டி. சங்கையா முத்தையாவா சங்கிலியும் சடையாண்டி முத்தையாவும் கோணச்சாமி சப்பாணி சுடலையாண்டி முனியாண்டி ஊருக்கெல்லாம் உகந்தவனே எங்களுக்கு உற்ற துணையானவனே மக்களையும் காத்திடவே ஓடியா 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 ஓடியாப்பா. உடுக்கை அடி கின் கின் என்று ஓங்கி ஒலிக்க அங்கிருந்த அத்தனை பேரும் பித்துநிலைக்குப் போய் ஆடத் தொடங்கினார்கள். ஆ ஊ என்று சத்தம், அழுகை என்று எந்த இடமே அந்த இடமே அல்லோலகல்லோலப்பட கோடாங்கியின் மகன் சின்ன பூசாரி சாம்பிராணி புகையை தூவிவிட புகை மூட்டத்தோடு அந்த இடமே சந்தனம் குங்குமம் கதம்ப மாலை என்று பல வாசனைகளோடு அமானுஷ்யமாயிருந்தது. வரிசையாய் வந்தவர்களுக்கு 90 போட ஆரம்பித்தார் கோடாங்கி. எல்லோரும் அலறி அரட்டியபடி வர 90 எல்லோர் தலையிலும் விழ உச்சியில் சடார் சடார் என்று அடியும் விழுந்தது. கூட்டம் சாமி சாமி என்று கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தது. கூட்டத்தோடு சேர்ந்து பயபக்தியாய் முத்தையாவும் கோடாங்கியை பார்த்து சாமி சாமி என்று கும்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு குவாட்டரை ஒன்றாக இருவரும் உட்கார்ந்து குடித்து முடித்தனர். முத்தையா போன பின்பு இடுப்பிலிருந்து இன்னொரு குவாட்டரை எடுத்து அப்படியே சாய்த்து கொண்டார் கோடாங்கி. தொண்டையை அறுத்து கொண்டு உள்ளே ஓடியது சரக்கு. கையிலிருந்த முறுக்கு பாக்கெட்டில் கொஞ்சூண்டு முறுக்கு இருந்தது. அதை கையில் கொட்டி வாயில் போட்டு கொண்டார். பீடியை எடுத்து பற்ற வைத்துவிட்டு மறுபடி இடுப்பில் சுருட்டி கொண்டார். கம்மாய் கரை கருகருமென்று இருந்தது. கரிசல் மண்ணை கண்மாய்க்குள் இருந்து வெட்டி எடுத்து வந்து கொட்டி ஊரே எழுப்பிய உயர்ந்த கரை அது. எப்படியும் 10-15 அடி உயரம் இருக்கும். கரை மீது ஏறி கண்மாய்க்குள் வருவதற்கு வயதானவர்களுக்கு மூச்சிறைக்கும். வானம் பார்த்த பூமியில் கண்மாய்களும் ஆவென்று வாய்ப்பிழந்து கிடக்கும். பெருங்கிணறுகளும் தான் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்தன. 4 தூத்தல் விழுந்தவுடன் கலப்பையோடு வயலுக்கு ஓடிப்போய் உழுது நிலத்தை தயார்படுத்தி விடுவார்கள். அடுத்த மழை விழுந்தவுடன் மறுபடி உழுது விதைத்துவிட்டு சேமித்து வைத்திருக்கும் கண்மாய் தண்ணீரை ஊர் கட்டுப்பாட்டின்படி முறை வைத்து பாய்ச்சி கொள்வார்கள். அப்போதெல்லாம் மழை சரியாய் பெய்தது. கண்மாய்கள் நிரம்பியே கிடந்தன. மாறநாடு கண்மாயை கடக்க மடையானும் கொக்குகளும் கூட சிரமப்படுமாம். கண்மாய் ஏலம் திருவிழா போல நடக்கும். ஏலத்தில் கண்மாயை எடுத்து மீன் பிடித்து லட்சங்களில் சம்பாதித்தவர்கள் அந்த சுத்துப்பட்டில் நிறைய பேர் இருந்தனர். அடிதடி தகராறுகளும் கொலைகளும் ஏலத்தில் சர்வசாதாரணமாய் நிகழும். மாறநாட்டிலிருந்து 3 கிலோமீட்டரில்தான் திருப்பாச்சேத்தி இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கென்று மட்டுமில்லை, தென் மாவட்டங்கள் அத்தனைக்குமே திருப்பாச்சேத்தியிலிருந்துதான் அரிவாள் செய்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வாலிப்பான அரிவாளும் 2 அடி நீளம் இருந்தது. சண்டை சச்சரவென்றால் அறுத்து போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். வெள்ளந்தியான வானம் பார்த்த மனிதர்களுக்கு கோபம் பொசுக் பொசுக்கென்று வந்ததற்கு அந்த நிலப்பரப்பு தான் காரணம். அவர்களின் விவசாயம் ஒன்றும் அவ்வளவு சுமூகமானதல்ல. அது ஒரு பெரும் போராட்டம். அடிக்கடி வானம் பார்ப்பது அவர்களின் பழக்கம். காற்றின் சூட்டை வைத்து மேகக்கூட்டங்களின் நகர்வை வைத்து மழை வருமா வராதா என்று சொல்லும் பழக்கம் கிட்டத்தட்ட அங்கிருந்த நண்டு சுண்டுகள் வரை எல்லோருக்கும் அத்துப்படி. களைக்கோட்டும் மம்பட்டியும் கையுமாய்த்தான் திரிவார்கள் எப்பொழுதும். சோழர்கள் வசம் பாண்டிய நாடு வெகுகாலம் இருந்தபோது சரியான வேலை வாய்ப்பும் விவசாயமும் இன்றி நிறைய பேர் வழிப்பறிகளிலும் கொள்ளைகளிலும் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். பசி பிரதானமாயிருக்கும்போது அங்கே ஒரு நீதியும் முன்னிற்க முடியாது. 1600களின் பிற்பகுதியில் மாறநாட்டு கண்மாயை அத்தனை எளிதாய் கட்டி முடிக்க முடியவில்லை. அந்த பகுதியில் கண்மாயை கட்டிக்கொள்வதற்கு ராமநாதபுரம் மன்னர் அனுமதி கொடுத்திருந்தும் அந்த கண்மாய் வந்துவிட்டால் மாறநாட்டை சுற்றி இருக்கும் பகுதிகள் செழித்து எழும்பி வந்துவிடும். அப்படி விவசாயம் செழித்துவிட்டால் அவர்களிடமிருந்து அதிக வரவு சேதுபதி மன்னருக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்துவிட்டால் அதிகாரம் மற்றும் அரச சௌகரியங்கள் மாறநாடுக்கும் அதை சுற்றி இருக்கும் கிராமங்களுக்கும் போய்விடும் என்று ஒரு கூட்டம் நினைத்ததால் மாறநாட்டு கண்மாய் அவ்வளவு எளிதில் கட்டமைக்க விடவில்லை என்று ஒரு கதையும் அந்த நிலத்தில் உண்டு. அந்த நிலத்தின் மகனாயிருந்த கருப்பனின் தலையிட்டால் மாறநாட்டு கண்மாய் கட்டுமானத்தையும் கண்மாய் உருவானதையும் யாராலும் தடுக்க முடியவில்லை. எதிர்த்தவர்களையெல்லாம் தனது பராக்கிரமத்தால் அவன் ஒடுக்கினான். அடக்கிய போது திமிரு எழுந்தான். கருப்பன் அந்த நிலத்தின் போற்றுதலுக்குரிய மகனாயிருந்து ஊரார் அத்தனை பேருக்கும் ராமநாதபுரம் மன்னனிடமிருந்து தேவையான உதவிகளை பெற்று கொடுத்ததோடு மட்டுமின்றி மக்களோடு மக்களாக களத்தில் நின்று வெற்றிகரமாக கண்மாயை உருவாக்கி கண்மாய்க்கு பல நேரங்களில் எதிரிகளால் வந்த ஆபத்துகளை தகர்த்தெறிந்து
இரவில் சலங்கையை காலில் கட்டிக்கொண்டு கண்மாயை சுற்றி நிலமதிர் நடந்து நடந்து காவல் காத்தான். மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய பாடுபட்ட ஒப்பற்ற பெரும்பாட்டனவன் என்றும் அப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள். கருப்பன் அந்த நிலத்துக்காக தன் வாழ்வை பணயம் வைத்து தெய்வாம்சம் கொண்ட பெருமகன். சிவகங்கை மாவட்டத்திலேயே மிக பெரியதான மாரநாட்டு கண்மாய் 1266 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இக்கண்மாயை நம்பி மாரநாடு, வெள்ளிக்குறிச்சி, விளத்தூர், தஞ்சாவூர், கச்சநத்தம், ஆலடிநத்தம் பகுதியில் உள்ள 7000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. வைகை ஆற்றிலிருந்து நேரடியாக தண்ணீரை பெறும் வகையில் 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் ஒன்று பின்னாளில் வெட்டப்பட்டது. வாழ்ந்தவரை தன் நிலத்தின் மேம்பாட்டுக்காக வாழ்ந்தவன், நிலத்துக்காக வீழ்ந்தவன் இன்னமும் அப்பெருநிலத்தில் வாழும் மக்களின் வாழ்வாதாரமான கண்மாய் கரையில் உருட்டும் விழிகளோடு கையில் அறிவாளோடு அமர்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறான். 42 மடைகளை கொண்ட ஒரு சிறு கடல் மாரநாட்டு கண்மாய். நாரையால் கூட பறந்து கடக்க முடியாதது என்ற பெருமை கொண்டது. மக்களின் பிரச்சனைக்காக மக்களின் மத்தியில் வாழ்ந்து வாழ்வுக்குப் பிறகும் மக்களை, அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் சத்தியத்தோடு இன்னமும் ஆயிரம் மனித மனங்களில் வாழ்ந்து கோலோச்சி கொண்டிருக்கும் கருப்பன் எப்படி சிறுதெய்வம் ஆவான்? அவன் மட்டும்தான் அந்த கரிசல் நிலத்தின் நம்பிக்கை, தைரியம். அந்நிலத்திலிருந்து கிளம்பி எங்கெங்கோ செல்லும் மக்களின் தன்னம்பிக்கை, கௌரவம் எல்லாம் அவனொன்றும் சிறு தெய்வமல்ல, தனிப்பெருந்தெய்வம். இருட்டில் உட்கார்ந்து அடுத்த ரவுண்டை குடித்து கொண்டிருந்த கோடாங்கி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். கண்மாய் பொட்டலாய் இருட்டில் படுத்து கிடந்தது. மழையே பெய்வதில்லை இப்போதெல்லாம். அப்படியே பெய்தாலும் வேண்டா வெறுப்பாய் 4 தூத்தல் போட்டுவிட்டு ஓடியே போய்விடுகிறது. கண்மாய்க்குள் கருவை மரங்கள் நிறைய இருந்தன. ஏண்டா கருப்பா, இப்படி ஓம் ஊரை மழை தண்ணி இல்லாமல் போட்டு வச்சிருக்க? கோடாங்கி வானத்தை பார்த்து கத்தினார். கண்மாய் கரையில் கோயில் உறங்கி கொண்டிருந்தது. நான் தானே கருப்பன், யார்கிட்ட நான் சொல்லணும்? கோடாங்கி போதையில் அவரையே கேள்வி கேட்டுக்கொண்டார். முடியை உதறி அள்ளி கட்டிக்கொண்டு எழுந்து நிற்க முயன்று தடுமாறினார். புள்ளக்குட்டியில் டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சு 4 காசு சம்பாதிக்க வைக்காம உங்கள் அப்பாரு மேரிக்கா ஒன்ன மேரிக்கா ஏயா ஆக்குற? பொன்னாத்தா கேட்குறது நாயந்தேன். அதுக்காக கருப்பனை விட முடியுமா? ஏண்டா கருப்பா, முடியுமா? சோறு கருப்பந்தானே போடுறான், விட முடியுமா? அவனை விட்டா அப்புறம் ஆறு இருக்கா? ஏன் கருப்பா, ஏண்டா பேதியில் போக எனக்கு இந்த ஈனம்? கருப்பனும் கோடாங்கியும் இல்லாத வேறு யாரோ புலம்பிக் கொண்டிருப்பதாக கோடாங்கிக்கப்பட்டது. ஆக்ரோசம் வந்தா கருப்பன், நின்னா கோடாங்கி. இது யார் புதுசா? 3ஆவதா ஒருத்தன்? கோடாங்கிக்கு உதறல் எடுத்தது. கருப்பா, நீ இருக்கடா என்னை காப்பாற்ற, நான் எதுக்குடா கலங்கணும்? ஆமாம், நான் இருக்கேன். கோடாங்கி மீசை முறுக்கி கரகரவென்ற குரலில் சொல்லி கொண்டார். அவரே பேசி, அவரே கேள்வி கேட்டு, அவரே பதில் சொல்லி கொண்டிருந்தபோது கருவை மரங்களுக்குள்ளிருந்து மசமசவென்ற ஒரு கூட்டம் ஓடி வந்தது. நடுநிசி இருட்டிலும் போதையிலும் கோடாங்கிக்கு வருவது யார் என்று புரியவில்லை. திடீரென்று பார்த்தபோது 10 பேர் கோடாங்கியை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். டேய் ஆர்லா, நீங்கள் தாயோலி பஞ்சாயத்தில் சாமியாடி சோழியை முடிச்சு விட்டலடா. பாதி சொத்தை நடுவுள்ளவருக்கு கொடுக்க சொல்லிவிட்ட. சாமின்னு அம்புட்டு பேரும் நீ சொன்னதை கேட்டு தீர்ப்பு எழுதிவிட்டாங்க. சாகடா தாயலி. கோடாங்கி நெஞ்சில் விழுந்தது முதல் மிதி. டேய் ஆர்லா, நீங்கள் கோடாங்கியின் கத்தலை கண்மாய்க்குள்ளேயே போட்டு அமுக்கியது காற்று. தோள்பட்டையில் ஒருவன் வெட்டினான். வயிற்றில் குறுக்காக ஒருத்தன் வெட்டிய போதே வலது துடையை ஒருவனும் இடது துடையை ஒருவனும் வெட்டி முடித்திருந்தனர். மண்டி போட்டு விழுந்த கோடாங்கி என்ன நடக்கிறதென்றே புரியாமல் அரற்றினார். டேய் நான் கருப்பண்டா சொல்லி கொண்டிருந்த போதே கழுத்தை அறுத்து போட்டான் முதலில் நெஞ்சில் உதைத்தவன். ரத்தம் கழுத்தில் கொப்பளித்து வெளியே வந்தது. கருப்பண்டா என்று கோடாங்கி சொன்னது தொண்டைக்குழியில் கிளக் 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 என்று ரத்தமாய் கொப்பளித்தது. கோழியைப் போல சுருண்டு விழுந்து கொஞ்ச நேரத்தில் செத்துப்போனார் கோடாங்கி. பந்த கூட்டம் கம்மாய்க்குள் ஓடி ஒளிந்தது. வெளியே குதிரை மீது அமர்ந்திருந்த கருப்பன் கண்களில் கோபம் கொப்பளிக்க, மீசை துடிக்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். கோடாங்கி செத்து சரியாய் 1 வருடம் கழிந்தவுடன் கோடாங்கியின் மகன் முத்துராசு கையில் உடுக்கையோடு கோயிலில் குறி சொல்லி கொண்டிருந்தான். காவல் தெய்வமாய் கருப்பன் இன்னும் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு கருப்பன் சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.